என்ன இந்த பசி பசிக்குது? இப்பதான் காலையில சாப்பிட்டோம், அதுக்குள்ள பசிக்குதே. மருமவ கிட்டயும் கேட்க முடியாது, ஏதாவது சொல்லுவா. இந்த அத்தைக்கு என்ன வாயெல்லாம் கோணிக்கிட்டு கிடக்கு? வலிப்பு கிளிப்பு வந்துருச்சோ? எத்தை என்ன ஆச்சு? ஏமா மருமவளே, இப்பதான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்னத்த வேணும்? என்னன்னு சொல்லுங்க. வயிறு ரொம்ப பசிக்குதுமா. சரி, இப்ப அதுக்கு என்னதான் பண்ணணும்? ஒரு சுட சுட கல் தோசை சுட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் மருமவளே. கல் தோசையா? எப்படி? இந்த மாவு எடுத்து வச்சு இந்த ரவுண்டா பெருசும் இல்லாம சின்னதும் இல்லாம ஊத்திட்டு அதுல மலைச்சாரல் மாதிரி வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி பொடிய மேலாவ தூவி விட்டு கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? சரி, உட்காருங்க, வாரேன். 10 நிமிடத்திற்கு பிறகு. ஏன் அத்த வாயை இப்படி பொளந்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க? நான் எடுத்து வாயில வைக்கட்டுப்பா? என்ன தோசை இது? கல் தோசை, கல் தோசை. ஏன் இது வேணாமா? செங்கலா எடுத்து வைக்கட்டா? ஒரு பெரிய பாரங்கள் எடுத்து என் தலையில போடு. என்ன ராதிகா அசந்தாப்ல இருக்க? என்னாச்சு? எம்மோ இல்லம்மா, எனக்கு போர் அடிக்குதுமா. சரி மக்கா, அதுக்கு என்ன பண்ணணும்? மோ அண்ணி கிட்ட நீனா சொல்ற மாதிரி சொல்லி உனக்கு போர் அடிக்குது, நீ எங்கயாவது வெளிய கூப்பிட்டு போ சொல்லுமா. அப்படிங்கற எதுவும் சொதப்பிராதுல? இல்லம்மா, நீ சொன்னினா அப்படியே நானும் பின்னாடியே தொத்திட்டு வந்துருவேம்மா. சரி சரி, இரு இரு. ஏமா சின்ன பொண்ணு. என்னங்க அத்த? ஏமா எனக்கு போர் அடிக்குது சின்ன பொண்ணு. உங்களுக்கு போர் அடிக்குதா? ஆமா சின்ன பொண்ணு. சரி இருங்க, வாரேன். சரிங்க அத்த. வாடி வாடி ராதிகா, வா வா, கிளம்பு கிளம்பு கிளம்பு. எதை உங்களுக்கு தான் போர் அடிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அங்க அண்டா நிறைய துணிங்க இருக்கு, அதை துவைச்சு காய போட்டு எடுத்து மடக்கி வச்சிருங்க. நான் மட்டும் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேன்.